வெல்கம் டு மிதுஸ் ஆரோக்கிய சமையல். நம்ம இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சிம்பிளான டேஸ்டியான ஒரு சேமியா வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. ஒரு 10 நிமிஷத்தில் வந்து ஈஸியாக வந்து ரெடி பண்ணிடலாங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் வந்து நம்ம தேவையான அளவுக்கு வந்து கடலெண்ணெய் வந்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நம்ம வந்து சேமியா வந்து வறுத்து எடுத்துக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற எல்லா சேமியாவும் வந்து நம்ம லைட்டாக வந்து வறுத்து எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கும் போது அந்த சேமியா வந்து உதிரியாக வருங்க. அதுக்காக தான் வந்து இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்க போகிறோம். அவ்வளோதானே, இந்தளவுக்கு வறுத்தா போதும். இப்போ அதே கடாயில் வந்து கொஞ்சமாக வந்து கடலெண்ணெய் சேர்த்துட்டு முந்திரி வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாங்க. இது நம்ம விருப்பம் தான். முந்திரி வந்து சேர்த்துக்கலாம், இல்லைன்னா விட்டுறலாங்க. லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போது அதே பேனில் கொஞ்சமாக வந்து கடலெண்ணெய் சேர்த்துட்டு நம்ம பிரியாணி டேஸ்ட்டு வேணும்னா பட்டை, லவங்கம், சோம்பு இதெல்லாம் வந்து சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம கடுகு மட்டும் வந்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை வந்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு 2 பச்சை மிளகாய், ஒரு குத்து கருவேப்பிலை தலை சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். லைட்டாக தூளுப்பு வந்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு வந்து 1 ஸ்பூனுக்கு வந்து இடித்து வச்சுருக்கேங்க, அதையும் வந்து சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூனுக்கு வந்து மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி வந்து சேர்த்துக்கலாங்க. நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் வந்து சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இந்த தக்காளி வெங்காயம் வந்து வேகிற அளவுக்கு லைட்டாக வந்து தண்ணி சேர்த்துக்கிட்டேன். வெஜிடபிள்ஸ் வேணுன்னா நம்ம வந்து சேர்த்துக்கலாங்க. நான் வந்து கேரட்டோ பீன்ஸோ வந்து எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ இந்த காயில் வந்து வேகிற அளவுக்கு கொஞ்சமாக வந்து தண்ணி விட்டுட்டு நம்ம கலந்து விட்டுக்கலாங்க. ஒரு 10 நிமிஷம் வந்து இந்த காய் நல்லா வெந்து வரணும். இந்த தண்ணியெலாம் சுண்டி நல்லா வெந்து வரட்டுங்க. ஒரு 10 நிமிஷம் வந்து வேகட்டும். பாருங்கள், காயெல்லாம் வந்து நல்லாவே வெந்துடுச்சு. இப்போ வந்து சேமியாவுக்கு தேவையான அளவுக்கு வந்து தண்ணி வந்து நம்ம சேர்த்துக்கலாங்க. 1 கப்பு சேமியாவுக்கு வந்துட்டு 1.25 கப்புலேருந்து 1.5 கப்பு வந்து சேர்த்தா சரியாக இருக்குங்க. தண்ணி வந்து 1.25 கப்பு வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லைட்டாக கொதி வர ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம வறுத்து எடுத்து வச்சுருந்த சேமியாவை வந்து சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. கொத்தமல்லி கீரை வந்து சேர்த்துட்டு நம்ம ஒரு மூடி போட்டுட்டு நம்ம தம் போட்டு வைக்கலாங்க. ஒரு 10 நிமிஷத்தில் வந்து ரெடி ஆகிடும். 10 நிமிஷம் கூட தேவையில்லை, ஒரு 5 நிமிஷத்துலேயே வந்து ரெடி ஆகிடுங்க. பாருங்கள், சூப்பராக வந்து சேமியா வந்து ரெடி ஆகிடுச்சு. உதிரியாக வந்திருக்குங்க, நல்லா குழஞ்சி போகல. நம்ம வறுத்து எடுத்து வச்சுருந்த முந்திரியும் வந்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான டேஸ்டியான சேமியா வந்து ரெடி ஆயிடுச்சு. ஒரு டைம் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மிதுஸ் ஆரோக்கிய சமையலை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை வந்து ஆல்னு கொடுத்துட்டு கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உடனே உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகும். ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, ஹாப்பியாக இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.